Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes. We are going to see laws of motion impulse. Previously, we have seen Newton's law of motion derivation. I think you might have understand the topics. F is equal to ma. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். So that derivation F is equal to mass into force. F is equal to mass into acceleration. Now we are going to see impulse. Impulse no topic பார்க்க போறோம். What is impulse? A large force acting for a very short interval of time. It's called impulse. What is impulse? Very large force acting for a very short interval of time. ஒரு லார்ஜ் ஃபோர்ஸு ஒரு பர்டிகுலர் ஷார்ட் டைமில் வந்து ஆக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ் ஆர் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வி கேன் ரைட் ஈக்குவேஷன்லி. எப்படி இதை ஈக்குவேஷனாக சொல்லலான்னா, ஒரு ஃபோர்ஸு எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஒரு பாடியில். ஓகே, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். வாட் இஸ் தட்? when a force F acting on a body, ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் t. ஸோ வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ்னால் எப்படி நம்ம சொல்லலாம்? இம்பல்ஸ் கேன் பி given as it represented by J ன்னு represent பண்ணுவோம். J equal to F into T, the product of force and time. ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் ப்ராடக்ட் எடுத்தால் அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும், we know that Newton's second law. What is Newton's second law? Force F is equal to rate of change of momentum. ஓகே, அது எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் t அப்படின்னு சொல்லுவோமா. F is equal to, இது பேர் சேஞ்ச் இன் மொமெண்டம் by time t. Okay, so now this delta p equal to F into t ன்னு சொல்லலாமா. by cross multiple பண்ணுறேன். delta p equal to F into t. Okay, I am taking this is equation number 2. so என்ன பண்ணலாம்? left hand side are equal, right hand side are equal, so I can equate left hand side. what is that? J equal to delta p. what is J? impulsive force. delta p na change in momentum. okay, இது எப்படி சொல்லலாம்? impulse is also equal to, what is that? magnitude of change in momentum. okay, so what is the unit? என்ன யூனிட் எதெல்லாம் இம்பல்ஸுக்கு? ஃபார்முலா J equal to Ft. we know that, நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. what is the unit of force? previously I told you எப்படி யூனிட் எதனான்னு சொல்லியிருக்கேன். ஃபோர்ஸ், வாட் இஸ் த ஃபோர்ஸ் யூனிட்? நியூட்டன். டைம்னா செகண்ட். ஓகே, ஸோ த யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் நியூட்டன் செகண்ட். ஓகே, ஆர் அனதர் யூனிட்டில் சொல்லலாமா எப்படின்னு? தட் இஸ் ஜேனா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும், வாட் இஸ் ஃபோர்ஸு? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் படிச்சிருக்கோம் நம்ம. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், இதான் நியூட்டன் செகண்ட் லா இன்ட்டு இங்கே இருக்கிற டைம். இது வந்து எப்படி யூனிட் வருதுன்னு சொல்கிறேன் நான். okay, so follow it.
அப்படின்னா இம்பல்ஸ் ஜேனா மாஸுக்கு என்ன யூனிட்டு எம் சாரி ஸோ மாஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன்னா என்ன யூனிட் சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அதான் அர்த்தம். வெலாசிட்டினா மீட்டர் செகண்ட் பவர் -1, டைம்னா செகண்ட். ஸோ ஆக்சலரேஷன் யூனிட்டு மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இங்கே ஆக்சலரேஷன் பண்ணால் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு சொல்லுவோம். இன்ட்டு ஆல்ரெடி ஒரு செகண்ட் இருக்குது, ரைட்டாக? இங்கே செகண்ட் பவர் 1 இருக்குதா இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா இம்பல்ஸ் ஜே ஈக்குவல் என்ன சொல்லலாம்? -2ல் 1 போச்சுன்னா எஸ் பவர் -ன்னு வரும். அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆர் என்ன யூனிட் சொல்லலாம்? நியூட்டன் செகண்டுன்னு சொல்லலாம். இதுதான் இம்பல்ஸோட யூனிட். ஸோ யூனிட் டெரிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட்டு வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. யூனிட் இல்லாமல் வி கேனாட் ரெப்ரசன்ட் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நல்லா தெளிவாக படிப்போம். ஸோ அதனால் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி ஐ ஹவ் கிவன் திஸ். ஓகே, ஸோ ஒன் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இம்பல்ஸ்? லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஃபோர்ஸு ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணது ஒரு பர்டிகுலர் டைமில். ஸோ இம்பல்ஸை ஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஜேனா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு கிவன் டைம். ஓகே, ஸோ ஜேனா எஃப்டி அப்படின்னு அர்த்தம். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் ஃபோர்ஸ்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம், அது பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன், ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு அர்த்தம் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம், அதுதான். ஸோ இதில் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, தட்ஸ் ஃபார் ஜே ஈக்குவல் டு டெல்டா பி. ஸோ இம்பல்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆல்சோ ஈக்குவல் டு மேக்னடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம், இதுக்கு பேர். ஓகே, ஸோ யூனிட் எழுத போகிறோம் இம்பல்ஸுக்கு. ஸோ காமனாக அதெல்லாம் ஃபோர்ஸ்னால் நியூட்டனு, டைம்னா செகண்டு, நியூட்டன் செகண்ட் சொல்லுவோம். ஆர் இது இன்னொரு யூனிட்டு சொல்லலாம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம். ஃபோர்ஸ்னால் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும், டைம். மாஸ்னா கிலோகிராம், ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா மீட்டர் செகண்ட் பவர் -1, டைம்னா செகண்ட். இந்த செகண்ட் மேலே போச்சுன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆக்சலேஷனுக்கு பதிலாக இங்கே டைம்னா செகண்ட். அப்படின்னா இது எப்படி ஆகலைன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லுவோம். ஆர் இன்னொரு யூனிட்டு நியூட்டன் செகண்ட். இதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இம்பல்ஸ்? இன் ஆட்டோமொபைல் we are fitting spring shock absorber. You know spring shock absorber எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? to reduce jerk while we are moving on uneven roads. ஒரு uneven roadsல போகும்போது ஜெர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு we are using shock absorber. இப்போ அதில் நிறைய இன்வென்ஷன் வந்து போச்சு. 2 or 3 ஷாக் அப்சர்வர் தேர் 2 to 3 ஸ்ப்ரிங்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. யூ நோ தட் இன் மெனி பைக்ஸ். ஸோ இட் ரெடியூசஸ். ஒரு யூ நோ தட் ஒன் ஆட் ஐ ஹவ் சீன், யூ மைட் ஹவ் சீன் தட் ஆட். ஒரு வெஹிக்கிளில் வந்து அன்ஈவன் ரோட்ஸில் தே கேன் ட்ராவல் பண்ணும்போது அந்த தேஞ்சூர் டால் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த தேஞ்சூர் டால் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அன்ஈவன் ரோட்டில் அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வி ஆர் யூஸிங் ஷாக் அப்சர்வர். ஓகே, ஆல்சோ செகண்ட் எக்ஸாம்பிள்னா சொல்லனா இன் கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ கேட்ச் பிடிக்கும்போது வாட் ஹேப்பன்ட், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கையை மூவ் பண்ணி தான் கேட்ச் பிடிப்பாங்க. அப்படியே கேட்ச் பிடிச்சா என்னாகும், கையில் வந்து அந்த பெயின், அந்த ஃபோர்ஸ், பாலோட ஃபோர்ஸால்
அதிகமாக பெயின் அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ அந்த கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பிடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படி மூவ் பண்ணி கேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் ரிடியூசஸ். அந்த டைம் இன்டர்வலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இம்பல்ஸ் என்ன ஆகும்னா கம்மியாகும். ஓகே, த ஃபீல்டர் pulls back his hand while catching the ball. He experiences small force for long interval of time. இங்கே டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னாகும் இம்பல்ஸ் ரிடியூஸ் ஆகும். ஓகே, எதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். could you understand? Now we are going to see Newton's third law of motion. What is Newton's third law of motion? Every action there is an equal and opposite reaction. Every action there is an equal and opposite reaction. Okay, they always act on two different bodies. Okay, every action gives equal and opposite reaction. ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி சொல்லலாம்னா இஃப் எ பாடி ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ், ஒரு ஏன்னு ஒரு பாடிக்கு ஐ எம் கோயிங் டு அப்ளை எ ஃபோர்ஸ் எஃப்ஏ. ஓகே, அண்ட் பாடி பின்னு ஒரு பாடிக்கு ஐ எம் கோயிங் டு அப்ளை எ ஃபோர்ஸ் FB. Okay, so FA is equal in magnitude but opposite in direction. So எப்படி சொல்லலாம்னா FB equal to minus FA அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் கிவ்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல். இதோட பேசிக்லேருந்து தான் we can invention more. Okay, so this is Newton third law is very important. Example சொல்ல போனால் என்ன சொல்லலாம்னா recoil of gun. இது மெயினாக சொல்கிற எக்ஸாம்பிள் recoil of gun. Or when birds fly they push the air downwards with their wings and air pushes the bird upwards. ஒரு பேர்டு ஃப்ளை ஆகும்போது என்ன பண்ணுன்னா ஏரை டவுன்வேர்டாக புஷ் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து விங்கை யூஸ் பண்ணி, அதுக்கு பேர் தான் ஆக்ஷன்னு பேர். அதுலேருந்து ஆக்ஷன் புஷஸ் தி பேர்ட் அப்வர்ட்ஸ், அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். ஓகே, சேம் வி ஹவ் சீன், நம்ம பார்த்துருப்போம். when a person swims he pushes the water using hands backwards. பேக்வேர்டில் ஹேண்டை புஷ் பண்ணுவாங்க பார்த்துருக்கியா, அது பேர் தான் ஆக்ஷன். and the water pushes the swimmer in the forward direction, அதுக்கு பேர் தான் reaction. Okay, so third example, when you fire a bullet, a gun recoils backward and the bullet is moving forward and the gun equalizes this forward action by moving backward. Okay, ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணும்போது, கன்னை ஃபயர் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஒரு கன் வந்து ரீகாயில் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து புல்லட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷன் போகிறது ஆக்ஷனு, கன்னு வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ரியாக்ஷன். ஓகே.